வணக்கம்பா. எப்பவுமே பொதுவா இந்த கொரியன் மூவிலாம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா மூஞ்சிங்கலாம் ஒரே மாரி இருக்கிற மாரி இருக்கும். யார் ஹீரோ, யார் வில்லன்னே தெரியாது. கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், இந்த படம் வந்து அந்த ஃபீல கொண்டே வராது. ஏன்னா அழகழகா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு வந்து இவன், யாரு வந்து அவன்னு சொல்லிட்டு. ரேட்டிங்லாம் கம்மியா இருக்குன்னு நெனச்சு தான் உள்ள போனேன். ஆனா செஞ்சு விட்டுருச்சுங்க படம். அந்த அளவுக்கு செம்ம காமெடியா இருக்கு. 2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் பாருங்களேன். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இது நம்ம மிஸ்டர் மூவிஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான ஒரு பீஸை தான் காட்டுறாங்க. அப்படியே பின்னாடி இந்த பேக் போஸை காட்டிட்டு இருக்கும்போது ட்ரக் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லி டேட்டு குத்திருக்காரு. அப்படியே அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காமெடி நடந்து போயிட்டு இருக்கான். பார்க்க தான் காமெடி பீஸு. அங்கே போய் ஒரு பொண்ணு அழகாக கிஸ் பண்ணிட்டு என்ன பேபி சேல்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்க. நேற்றை விட இன்றைக்கி டபுள் மடங்கு அதிகம். 88,000 பேர் இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க விற்கிறது வந்து ட்ரக்ஸு ஏதோ குட்டி குட்டியாக மாத்திர மாதிரி இருக்குது. அதை கேஷுவலாக அந்த சைடு வந்து கேட்டிருக்கா. வந்துட்டு அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. உடனே கைவிட்டு பார்க்குறான். சில மாத்திரைகள் அப்படியே கவரோட பிச்சுக்கிட்டு வருது. அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வராரு. என்னப்பா தம்பி சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும் எடுத்து குத்தலான்னு வருவான். அதுக்குள்ளே ஹீரோ வந்து அடிச்சிருவாரு. அடி பல அடியை போட்டு அங்கேருந்த கரண்ட்டுக்கு பத்தில் கட்டி போட்டுற அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் தான் ஓ சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீனில் டெரராக ஒருத்தனை காட்டினாங்க பார்த்தீங்களா ஜெயிலுக்குள்ளே. அவன் வந்து ரிலீஸ் ஆகி வரான். வந்தவனும் டேய் நம்ம சேல்ஸ்லாம் எப்படா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கைப்புள்ளிக்கிட்ட கேட்க, சேல்ஸ்லாம் படுத்து 5 வருஷம் ஆச்சையா அப்படின்றான். காரணம் வந்து ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் காட்டியிருப்பாங்கல்ல அவன் தான் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லுவான். அப்புறம் பார்த்தா அவனை தான் காட்டுறாங்க. கண்ணாடியை போட்டுட்டு கூலாக வருவான். வந்தவன் பக்கத்தில் போயிட்டு ஐயா உங்களை பார்க்க வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, டேய் யாரா அப்படின்னு பேரை கேட்பான். பேரை சொல்லுவான் பாருங்க. அப்படியா ஆனால் அவனை மாதிரி அவனும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுவான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து அங்கே இருக்க போலீஸுங்கெல்லாம் பார்ப்பாங்களாமா இவன் வெளியே போகிறத. பார்த்த உடனே எல்லோரும் உள்ளே இறங்குங்களான்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம அசிங்காவை தான் காட்டுறாங்க. என்னடா அசிங்காவன்னு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, போக போக சொல்கிறேன். என்னடா அவன் வந்து என்ன சொன்னான், என்னை பார்க்குறேன்னு உடனே கெஞ்சினானா அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான்னு தயங்கி சொல்லுவான். என்னடா சொன்னான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அழகாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனை பாருங்களேன் பாவமா, ஐயோ இவர் சாப்பிட விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு தூக்கி அடிக்கிறான் பாருங்க, எல்லாம் பறந்து போயிடுது. அடா பாவி இன்னும் யாரும் தெரியாதுன்னு சொன்னதுக்கு நான் ஏன்டா சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் பார்க்குறான். அப்புறம் அடுத்த நாளே வந்து இதுதான் பாஸ் அவன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியாடா நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளாம் உள்ளே போவார். உள்ளே போயிட்டு அங்கே ஒரு லேடி இருப்பாங்களா. டேய் மாதர் ஜூங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடியா சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியா அப்படின்னு இவர் டெரராக வந்து பேசுவார்னு பார்த்தா பக்கத்தில் பொறுமையாக போய் மாதர்ஜுன் சார் எங்கே இருக்காருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே பேசிடுவான். அவங்க வந்து சரி சார் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. மேலே போயிட்டு நம்ம பாசம் டெரரா நான் கொஞ்ச நாள் ஊரில் இல்லை அதை பயன்படுத்தி நீ மேலே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அவன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். சரி ஒரு 5-6 வருஷம் ஊரில் இல்லை அதை பயன்படுத்தி நீ மேலே வந்துட்ட, ஒழுங்காக அந்த தொழிலை விட்டு போயிடு, நான் வரணும் இந்த இடத்துக்கு, அந்த இடத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்ட அவங்க டெரராக பார்த்துட்டு திடீர்னு கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. ஆட அங்கிள் என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒழுங்காக வெளியே போங்கன்னு சொல்லுவான். அதை கேட்ட அவனும் இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியாது தம்பி, ஏன்னா பார்ட்னராக சேர்த்துக்கோ, உனக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு தினமும் விற்று காட்டுன்னு சொல்லுவான் பாருங்க. 500 ரூபாய்க்கா யோ இங்கே பல கோடிகளுக்கு வியாபாரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படியே இந்த சைடு தான் காட்டுறாங்க. ஹீரோலாம் இல்லாத நேரத்தில் வந்து வேற ஒரு கூலியால் உள்ளே விட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவனும் வந்து கண்டுபிடிச்சே காட்ட இதாண்டா கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பட்டாளத்தையே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான். உள்ளே கூட்டிகிட்டு போய் இருக்கிற எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதர் ஜூன் வருவான். வந்தவனே எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்து அவனை கடைசியாக பிடிக்கிற நேரம் கடைசியாக அடித்து பிடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு பார்த்தா இவங்க போலீஸ் ஆஃபீஸரில் ஒரு பொண்ணு வந்து பிடிச்சி வச்சிருப்பான். இவளை கொன்னுருவான், எல்லாரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. தம்பி கூல் ஏன்பா இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை தூக்கி சுடுவான் பாருங்க. அது பொண்ணு மேலே போட்டுரும், ஷாக் அடிக்கிற கண்ணு கடற்கடன்னு மயங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தை பயன்படுத்தி இவனை பிடிச்சிருப்பாங்களாம்மா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க. டெரராக பேசுகிறான். யாரும் அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க, அவன் அங்கே தான் இருப்பான், கரெக்டாக அவனை பிடிக்கணும்னு சொல்ல, சார் அவன் மாட்டிக்கிட்டான் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்களாமா. ஏன்டா அதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடி போய் பார்த்தா நாய்க்குட்டியாமா, அதை சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது மேலே மயக்க மருந்து போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அழகாக ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஆட நான் ஏன் பொண்ணா பார்க்க போகிறேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ரெடியாகி போகிறாமா. அங்கே போனவொடனே யுன்ஜுனோட பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, வந்திருக்கேன்னு சொல்லி 2 பேர் கையை தூக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அந்த மேடம்க்கு யாரா அவனுங்க 2 பேர் அப்பாவான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் அப்பாவுக்கு
ஆட்கள் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீட்டு விட்டுருப்பாங்களாம்மா. அதில் இவனுக்கு 2 பேரும் முட்டி மோதி உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் போய் தனியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் வயசு என்னன்னு சொல்லி கேட்க 35ன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து ஏன்டா சின்ன பையனா நீ, நானும் 12வது படிக்கும் போது நீலாம் இத்தனோண்டு பொடி பையனாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஓ அப்போ நீங்கள் அங்கிளை தான் இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேனா அப்படின்னுவான். அதுக்கு ஹீரோ வந்து ஏன்டா நாய் பிடிக்கிறவனே நீலாம் வாய் பேசிட்டேன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து இப்போ இருக்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வருது. நான் இங்கே தான் இருக்கேன், பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திரும்ப இன்னொரு கால் வருது ஹீரோவுக்கு. ஏன்டா அவன் பொண்டாட்டியை கடத்திட்டேன், ஒழுங்கு மாதிரி என் புருஷனை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவா. எதை நம்புறதுன்னே தெரியல. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா மார்க்கெட் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போய் பார்த்தா ஹீரோயினோட கார் மட்டும் தான் நிற்கிது. ஹீரோயினை காணோம். உள்ள இருந்த டேஷ் கேமரா இருக்கும்ல, அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய பேர் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க தன்னோட குழந்தையும் சேர்த்து வச்சுட்டு. அந்த நேரத்தில் வந்து ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. இங்கே பாரு என் புருஷன் வந்து அவன் பொண்டாட்டி வருவா, இல்லை அப்படின்னா எதுவுமே வராதுன்னு சொல்லி அவளும் சொல்ல ஹீரோ என்னங்க பண்ணுவான், அத்தனை பேர் முன்னாடி பிடிச்சிட்டு நியூஸ்லலாம் அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. திரும்ப அவனை எப்படி கூப்பிட்டு வருது? கரெக்டாக அவனுக்கு ஒரு யோசனை வருது. இவனை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் தான் கடத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பான். அப்படியே எல்லாரும் காரில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டை போடுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி ஹீரோவை கத்திக்கிட்டு என்னடா ஆச்சு இவனுக்கு திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழகாக பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது முன்னதான் காட்டுறாங்க ஹீரோ வந்து சொல்லியிருப்பாராமா, இந்த மாதிரி யாருக்குமே அடையாளம் தெரியாத ஒரு வண்டியில் வந்து இடி, நாம் வந்து இவனை தூக்கி போட்டு போயிடல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் போயிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத வண்டினா எதை கொண்டு வரணும், பழைய வண்டி கொண்டு வரணுமா இல்லையா? இவன் என்னன்னா நாய் பிடிக்கிற வண்டியை கொண்டு வந்திருப்பான். அதை கொண்டு வந்து பார்த்துட்டு 360 டிகிரியில் திருப்புறோம், இடிக்கிறோம், முடிக்கிறோம்னு சொல்லி பிளான்லாம் போட்டிருப்பான். கரெக்டாக அந்த வண்டியும் வருது. இவன் போய் திருப்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பார்த்தா அந்த கார் பறந்து போயிடுவான் அந்த சைடு. இவங்க ஜாலியன் சைடு வருவாங்க. கண்ணை மூடி திறந்து பார்க்குறாங்க. சொத்தப்பிட்டாண்டா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு கார் வந்து இடிக்குதாம்மா. யாரான்னு பார்த்தா நம்ம அசிங்கா. அவர் வராரு வந்து இடிச்சிட்டு, டே நீ செத்தையா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பார்த்தா அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனும் டே இப்பயே வந்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கதவு திறக்க மாட்டேங்குது. இவங்க வந்து தூக்கி போட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் போலீஸ் வந்து அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும் அதில் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு, ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு, ஹீரோ ஏன் சாவி வாங்கி கார் ரெடி பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜெனரல் வருவார். வந்தவரும் டேய் அவன் பிளான் உங்களுக்கு தெரியலையா, அவன் வந்து அவங்கள வச்சு மொத்த டீமையும் பிடிக்கணும்னு நினைக்கிறான்டா, எப்படி நம்ம ஹீரோ பிளான் அப்படின்ற மாதிரி இவன் பேசுவான். கிரேட் போலீஸ் அற்புதமாக இருக்கீங்க இப்போ. அப்புறம் வந்து இவனையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு டேய் உண்மையாக சொல்கிறா, என் பொண்டாட்டி எங்கே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு பொண்டாட்டிக்கு எத்தனை பேர் சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். டேய் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் தான்டா, நான் எக்ஸ் ஹஸ்பண்ட், இவன் கரண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னுவான். அதை கேட்டுட்டு இருந்த அவனும் வீடியோ கால் பண்ணி தர சொல்ல அவங்களும் ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த ஹீரோயினும் காட்டுறாங்க எல்லாரையுமே, இங்கே பாருங்கன்னு சொல்லி அழகா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கே போக போகிறோன்ற மாதிரி விளாக் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியும் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னடானா அவசரத்தில் வரும்போது நாவியை கொண்டு வர மறந்துட்டேன். நாவி அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் வந்து அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது போக போக உங்களுக்கே தெரியும். ஆடா பாவி அதையாண்டி கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்த, அதை போய் கொண்டு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டையும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. அதை கேட்ட இவனுங்களும் சரி என்னதான் பண்ணி தொலைறன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் இவனை பிடிச்சாங்கல்ல அந்த பில்டிங்கில் தான் போலீஸ் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. தம்பிங்களா இந்தாங்கப்பா சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இவனை கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. போனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம் நல்லா தான் இருந்தா பையன், நம்ம கூட சேர்ந்ததுலேருந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆடி எகிரி வந்து குதிக்கிறான் பாருங்க. உள்ளேருந்து ஒன்று ஓப்பன் ஆகுது, பாக்ஸ் மாதிரி எடுக்கிறான். இதுதான் நாவி. இதை வந்து ஏஐயால் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோன்னு சொல்லுவான். இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஒன்றும் இல்லைப்பா 100 பில்லியன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. டேய் தம்பி இதை தக்க கட்டியே கொண்டு வாப்பான்னு சொல்லி அழகா உள்ள வச்சுட்டு 3 பேர் வந்து அந்த நாய் பிடிக்கிற வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்கறான், ஏன்டா உன்னை எவனா வந்து இடிச்சான், அவன் உன் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, ஏன்டா இடிச்சவன என் ஃப்ரெண்டாவானா, எவனா எனிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அசிங்கா வந்து அந்த சைடு வராரு. அவரை பார்த்து நம்ம ஹீரோவும் அசிங்கா இங்கே என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க, என்னது அசிங்காவா என்னடா பேரு அப்படின்னு எல்லாரும் கேட்பானுங்க. அவனை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அசிங்கமா பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சான், அதனால நான் வச்ச பேர் தான் அசிங்கான்னு சொல்லுவான் பாருங்க. செம்மையா இருக்கும். இப்போ தெரியுதா ஏன் அசிங்கான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம நாய் டாக்டர் தான், டேய் இவனுக்கு சரியில்லை நான் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அடியில் ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்கும் பாருப்பா, ஹேண்ட் பிரேக்கா அந்த ஒரு வீடு இருக்கும் பாருப்பா எடுன்னு சொல்ல, இது பாங்க பாருங்க டெரராக இருக்குது. அதை எடுத்து மாட்டிட்டு இவனு திருப்புறான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த சீன் எல்லாம். அழகாக திருப்பி மாசா போயிட்டு இருப்பான். என்னடா இந்த சீன் மாசா போதேன்னு நினைக்கும் போது அந்த வந்து வீல் இருக்குல்ல கையோடு வந்துடுது. தம்பி இதுக்கு மேலே செட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்து அதை போய் வேற ஒரு காரில் இடிச்சிருமாம்மா. இடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. அது வெளியே வந்ததை பார்த்த நம்ம ஆளும் வந்து
அந்த நாவி அங்கே தானே இருக்குது, அதை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அவன் ஓடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சைடு பிடிக்க போக நம்ம அசிங்கா தான் வருவார். அசிங்கான்றதே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பாஸ்னே சொல்லிக்கலாம். வராரு, வந்தவரும் இவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு எட்ஜில் வந்து மாட்டிப்பான். இதுக்கு மேலே போகவே வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுட்டு சார் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போங்க சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி தம்பி இப்போ தெரியுதா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சுட்டுவான். சுட்டாமல் அந்த சைடு விழுந்துற இவன் வந்து இதை பார்க்காம அப்படியே போயிடுவான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் நம்ம அனிமல் டாக்டரும் வராரு. வந்து பார்த்தா அந்த நாவி வந்து அங்கேயே இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு அவன் எங்கடான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த சைடு விழுந்துருப்பானாமா. ஐயோ இவனை எப்படியே காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது பாருங்கள். நம்ம அனிமல் டாக்டர் வந்து ராக் கிளைம்பராம்மா, அழகாக வந்து ராகெல்லாம் ஏறுவேன், மலை ஏறுறவன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி கீழே இறக்க சொல்ல, அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு அவன் மேலே கயிறெல்லாம் கட்டுறான். கட்டி முடித்த உடனே எப்பா தம்பி அங்கிள் அதை தூக்குங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஆள் வந்து ஹீரோவும் தூக்குவார் பாருங்க. அப்படி தூக்கும்போது கூட அழகாக தூக்குனா அடிபட்டிருக்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி தூக்குனா பாறையிலேருந்து டங்குன்னு இடிப்பான். சரி இடிச்சிருச்சு திரும்ப கரெக்டாக தூக்கணும்னு சொல்லி திரும்ப இடிக்குது. 10-15 தடவை இடிச்சிருப்பாங்க. அவனை தூக்கத்துக்குள்ளேயே கொண்டுருவ போல அப்படின்னு சொல்லி கீழே இருந்து நம்ம அனிமல் டாக்டர் கத்த அழகாக மேலே தூக்கி போடுவாங்க. அவன் ஆல்ரெடி குண்டு அடிபட்டு அழகாக தாங்க இருப்பான், உண்மையிலே செம்மையாக இருப்பான். ஆனால் இவங்க தூக்கியே மொத்தம் முடிச்சு விட்ருவானுங்க. உயிர் போகிற நிலமை, என்னடா உயிர் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம அனிமல் டாக்டர் வந்து ஒரு வாட்ச் மாதிரி வச்சிருக்காரு. கரெக்டாக இது வந்து வாட்ச் இல்லை, டாகோட கழுத்தில் கட்டி ஓவராக குலைக்குது அப்படின்னா பட்டன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அது வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதாம்மா, கொடுமை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து இவன் நெஞ்சு மேலே வச்சு கிரன்னு ஆட்ட அப்படியே இவனுக்கு உயிர் வந்துடுது. அடுத்து அவனுக்கு புல்லட் எடுக்கணும்ல, இவன் வந்து மனிதனே இல்லை, இவன் வந்து ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு இவங்களும் கத்தியெல்லாம் எடுத்து கீரில் போட்டு அப்படியே புல்லட் எடுக்கிறாங்க. அச்சோ நிறைய ரத்தம் போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, அவனு வந்து அப்படின்னுவான். நான் தம்பி ஏவாப்பா, இல்லடா பி அப்படின்னுவான். ஏபியாப்பா அப்படின்னு கேட்க பக்கத்தில் வந்து அடா சாமி பீப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லுவான். அதை கேட்ட உடனே யாருக்கு இதில் பி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த அனிமல் டாக்டர் வந்து எனக்கு வந்து உனக்கு என்னன்னு சொல்லி கேட்க, கடவுளை எல்லாம் என் தலையெழுத்துறான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ரத்தம் கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பிளட் குரூப் வந்து பி. இதெல்லாம் இங்கே முடிஞ்சுட்டு இவனை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டா ஹீரோயினை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போவாங்க. போய் பார்த்தா எவனுமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா இவன் அடியாளங்கள்லாம் கீழே விழுந்துருப்பானுங்களாமா. அங்கே ஒரு டெடி பேருக்குள்ள வந்து கால் வருது. நான் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ் பேசுகிறேன்னு சொல்ல, அசிங்கா என்னடா இங்கேருந்து கால் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பேசுவார். சொல்கிறத முழுசாக கேள்றா பண்ணி அப்படின்வான். என்னடா பொசுக்கு இப்படி சொல்லி போட்டேன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இங்கே பாரு உங்கள் 2 பேரோட ஒய்ஃபும் வில்லா மாதா ஜூன் உன்னோட ஒய்ஃபும் இங்கே தாண்டா இருக்கிறா, ஒழுங்கா அது ஏதோ நாவியாம்மா கட்டமாக இருக்குமாம்மா, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாரும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் 2 பேர் போகிறோம், தம்பி அனிமல் டாக்டர் பத்திரமா போடான்னு சொல்லிட்டு அவன் மேலே மயக்க மருந்து ஊசியை போட்டுட்டு அவனோட வண்டியிலே தூக்கி போட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்கே போவாங்களாமா. அந்த நேரத்தில் தான் காட்டுறாங்க 2 பொண்ணுங்களும் இங்கே தான் இருக்காங்க, அந்த குழந்தையும் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னால் தான் நீங்கள் வந்து இதை மாட்டிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அவ்வளோ கொடுமையான பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு தான் சொல்லிக்கிட்டு இங்கே பாரு தம்பி எனக்கு வந்து பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் அவனும் கதவை திறந்துட்டு ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களை கொன்று போட்டுருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு அந்த குழந்தையாவது வெளியே போன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு குடுக்குன்னு வெளியே ஓடிடுவா. அதை பார்த்து அவனும் இந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி வருவான். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோகிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர், அவங்க வந்து இந்த இடத்துக்கு வருவாங்களாம். இந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு கையிலேயே வந்து ஒரு வாட்ச் இருக்குமாமா. அந்த வாட்சை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற போர்டில் போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு அழகாக போய் ஒளிஞ்சுப்பா. அந்த நேரத்தில் காட்டுறாங்க நம்ம அனிமல் டாக்டரும் எந்திரிப்பாராமா. அடைச்சா மயக்க மருந்து போட்டுட்டு போயிட்டாங்க பாவை பசங்கன்னு சொல்லிட்டு இவனும் அவன் கையில் இருக்கிற வாட்சை பார்க்குறான். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பார்த்தா அந்த பொண்ணோட வாட்ச் ஆன் பண்ணாங்கல்ல, அதுலேருந்து லொக்கேஷன் வந்து ஷேர் ஆயிருக்கு. அடைச்சா அப்போ வில்லன் சொன்ன இடம் வேறையா இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காப்பாற்றலான்னு சொல்லி போவான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் அழகாக நின்றுக்கிட்டு எப்படி தப்பிக்கலாம், நான் 2 பேரை போட்டு தள்ளுவேன் நீ 3 பேரை போட்டு தள்ளுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்களே. அப்போ வந்து பின்னாடி இந்த 2 பேர் அடிக்கலான்னு சொல்லி வர நம்ம அனிமல் டாக்டர் தான் அழகாக மயக்கம் வருது நாய்க்கு போடுவாங்கள்ல, அதை எடுத்து ஊன்னு ஊதிட்டு 2 பேரும் மயக்கம் அடி செய்கிறான். அப்போ இவங்க உடனே எல்லாரும் தாண்டி உள்ளே போயிடுவாங்க. போனால் கேங்ஸ்டராக வந்து பாஸ் நின்றுட்டு இருப்பார் பல பேர் சேர்த்துக்கிட்டு. ஏண்டா உங்களை பற்றி தெரியும்டா, அதனால தான் இன்னொரு வாட்சில் கனெக்ட் பண்ணி வச்சான் லொக்கேஷனை அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு போட்டு தம்முன்னு அடிச்சுக்கிட்டு நம்ம பாஸு நம்ம அனிமல் டாக்டர் 2 பேரையும் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நம்ம இவன் இருப்பான் பார்த்தீங்களா ட்ரக் டீலரு, அவனை கொண்டு போயிடுவான். இவங்க 2 பேர் குளிரில் நடுக்கிட்டு இருக்காங்க, சாக போகிறோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தாம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவரை போட்டு விட்டுருவானுங்களாம்மா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் வாயிலேருந்து சாக்ஸை கழட்டிட்டு அப்படியே அவன் வாயில் விட்டுட்டு
விட்டுட்டு ஓட்டையை போட, அவன் திரும்பி இதை போட, 2 பேரும் வந்து எப்படி கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அங்கே போய் உட்காருவாங்க. ஆனால் குளிர் தாங்க முடியல. அங்கே இருக்கிற கேட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் டீலரையும் கூட்டிகிட்டு போயிருப்பால நம்ம பாஸு, கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சிருக்கா, தொங்க ஓடிட்டு இருக்கான் கழுத்தில் கயிறை போட்டுட்டு. ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லுங்க, இது நாவியா, இது பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நாவி, இது வந்து ஏஐயால் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், 99 பில்லியன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. 99 இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கீழே போட்டு சுடுன்னு சொல்லிட்டு அப்படியே உடத்து தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த இவங்களும் அதில் உரத்து தெரியாமல் ஏன்டா அப்படி பண்ணான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணு மேலே போயிட்டு கண்ணை வச்சு சுடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வில்லனுக்கு வரும் பாருங்க கோவம், கட்டெல்லாம் பிச்சு போட்டுட்டு விட்றா உதைக்கு. அப்படியே நம்ம பாசு பறந்து போய் விழுவார். அப்படியே எல்லாரோட கட்டையும் அவுத்து விட்டுட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்க, இவன் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிப்பாமா. அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு தான் காட்டுறாங்க, நம்ம 2 தலைங்க கதவை எப்படி உடச்சிட்டு வந்துருப்பானுங்க. உடச்சிட்டு வந்துட்டு எல்லாருமே பூந்து அப்படியே எல்லாரும் பொழந்து எடுத்துகிட்டு இருப்பாங்களாமா. பொழந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அசிங்காவை பிடிச்சிருவாரு. நம்ம பாஸை பிடிச்சி இவர் பொழந்து எடுத்துகிட்டு இருக்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இவனை காணும், ட்ரக் டீலர் காணும், அவங்க ஒய்ஃபையும் காணும். எங்கடா போயிட்டாங்கன்னு பார்த்தா அந்த போட் இருந்தது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வந்து உள்ளே வச்சிருப்பால அந்த பொண்ணும், அந்த போட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி பரவாயில்ல, இவங்க தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, குழந்தை எங்கிறான்னு சொல்லி கேட்டால், ஐயோ அந்த போட்டில் தான் அந்த குழந்தை இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவா. அதை பார்த்து இவனுங்களாலாம் என்ன பண்ண முடியும், வேறு போட்டும் அங்கே இல்லை. அதனால் மேலே போயிட்டு பேராஷூட் எடுத்துக்கிட்டு, நான் தான் சொன்னேன்ல நான் தான் ராக் கிளைம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேராஷூட்டோட குதிக்கிறாங்க பாருங்க. 2 பேரும் பறந்து போயிட்டு இருப்பானுங்களாமா. அப்போ தான் காட்டுறாங்க நம்ம ட்ரக் டீலரு அந்த பொண்ணு கூட எவனாலையும் நம்மளை பிடிக்க முடியாது, என்ன பறந்து தான் வந்து பிடிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு இரும்பிக்கிட்டே வெளியே வருவா. பாப்பா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்க்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அப்பா நீங்களாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க, மேலேருந்து பறந்து வந்து எல்லாரையும் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சீனு கூட காமெடியாக இருக்குங்க. அவ்வளோதான், எல்லாரும் அவங்கவுங்க ஜோடி கூட சேர்ந்துருவாங்க. இந்த படம் இதோட முடிஞ்சிருது. படம் எப்படி இருந்தது, அடுத்து எந்த மாதிரி படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க.